நண்பர்களே வணக்கம். உங்கள் விராட் இந்திரஜித் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி. வி த லீடர்ஸ், இது நமது இயக்கம், நமக்கான இயக்கம், மாறுவோம் மாற்றுவோம் என்ற ஒரு அருமையான தலைப்பை வைத்து அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சியை செய்ய உள்ளார்கள். அது நடக்கும். தமிழக மக்களின் வாழ்வில் ஒரு ஒளி பிறக்கும். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கு கொண்டு இருக்கிறார்கள். இன்றும் நிறைய கிராமங்களில் நேரடியாக சென்று நமது இயக்கத்தின் சார்பாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து மீண்டும் அநேக மக்களை இந்த இயக்கத்தில் சேர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து வருங்காலத்தில் இந்த இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து பல சாதனைகளை புரிய இருக்கின்றன. இந்த சாதனைகள் என்பது பல தரப்பட்ட நல்ல படித்த அறிவு சார்ந்த நேர்மையான அதிகாரிகளை கொண்டு இந்த இயக்கம் கட்சியாக மாற இருக்கின்றது. கண்டிப்பாக அது நடக்கும், நடந்தே தீரும். அப்படி நடக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் ஒரு வாழ்வாதாரங்களும் பொருளாதாரங்களும் உயரும். அரசும் அரசின் அதிகாரிகளும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் இது நடந்தே தீரும். ஊழலில்லா ஆட்சி, உயர்வு தாழ்வு இல்லாத ஆட்சி, சமமான ஆட்சி, சமசீரான ஆட்சி, அனைத்து பிள்ளைகளுக்கும் அறிவு சார்ந்த கல்வி, அது கட்டணமில்லா கல்வி, இது நடந்தே தீரும். இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதே சமயத்தில் வரி இல்லாத ஒரு மாநிலம் வலிமை இல்லாத ஒரு மாநிலமாக மாறிவிடும். அனைவரும் இலவசத்தை நம்பாதீர்கள். இலவசம் என்பது நம்மளையும் அழிக்கும், நம்முடைய இயற்கையும் அழிக்கும். அதுதான் உண்மை. இலவசங்கள் வேண்டாம். எல்லோரும் அவரவருக்கு தகுந்தவர்கள் போல் அரசு என்ன ஒரு வழிமுறைகளை வரியாக நமக்கு இயக்கும் பொழுது அந்த வரிகளை நாம் செலுத்த வேண்டும். வரி என்பது ஒரு வளமான நாடை உருவாக்கும். அதுதான் உண்மை. அதிக வரிகள்தான் ஒரு மனிதனுக்கு சுமையாக இருக்கும். ஆனால் ஒரு அமைதியான வரியை நாம் செலுத்தும் பொழுது இந்த மாநிலத்துக்கு அது ஒரு வளமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வருங்காலங்களில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றது. அதனால் படித்த இளைஞர்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் சேர்ந்து அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாம் நடந்து கொண்டு நம்மளையும் பாதுகாத்து நம்மளும் நேர்மையான வழியில் செல்ல வேண்டும். நம் நாடுகளில் குற்றங்களை குறைக்க வேண்டும். நம் மாநிலத்தில் வளர்ச்சி கொண்டான பாதைகளை ஒவ்வொரு தனி மனிதனும் உருவாக்க வேண்டும். அதற்கு முடிந்த அளவுகள் நம்மளால் இயன்ற ஒரு முயற்சியினை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி முடியாதது என்பது எதுவுமே இல்லை. முயற்சி செய்தால் அனைத்தும் முடியும் என்பதுதான் ஒரு சின்ன என்னுடைய அழகான ஒரு கவிதைன்னே சொல்லலாம். உன்னிடம் உள்ள பொக்கிஷத்தை புதைத்து விடாதே, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னிடம் உள்ள பொக்கிஷத்தை விதைத்து விடு, அது உன்னை போல் பலரையும் முளைக்கச் செய்யும். இன்றைக்கி நிறைய பேர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வசதி வாய்ப்புகளை புதைத்து விட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பொருளாதாரத்தை அவர்கள் விதைக்கும் பொழுது அந்த விதையானது அவர்களைப் போல் பல முதலாளிகளை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயம். இந்த வரிகள் கொண்டது தான் இந்த அழகான கவிதை. உன்னை
உன்னிடம் உள்ள பொக்கிஷத்தை புதைத்து விடாதே, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னிடம் உள்ள பொக்கிஷத்தை விதைத்து விடு, அது உன்னை போல் பலரையும் முளைக்கச் செய்யும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வருங்காலங்களில் நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நல்லா இருக்க வேண்டும், நம்முடைய தமிழ் மாநிலம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நேர்மையாக செயல்பட்டால் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம், மருத்துவம் சார்ந்த வளர்ச்சிகள், உடல்நலம் சார்ந்த வளர்ச்சிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதில் நாம் எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள வேண்டாம். அதற்கு நாம் நல்ல பாதையில் செல்ல வேண்டும், நமக்கான பாதையில் செல்ல வேண்டும். வீத லீடர்ஸ் என்ற அமைப்பில் நாம் செல்ல வேண்டும். அண்ணாமலையின் ஐபிஎஸ் அவர்களின் நாம் பின்னால் சென்றால் நமக்கான வாழ்வு கிடைக்கும். நன்றி நண்பர்களே. உங்கள் விராட் இந்திரஜித்.